மக்களை வந்து முட்டாள்தனமாக ஓட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு தலைவரை வர வச்சுக்கிறாங்க. விஜய் எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி அறிவுள்ள ஒரு நிமிஷங்க, என்னுடைய ஒப்பீனியன் தான், என்னுடைய ஒப்பீனியன். வரட்டும் நான் வேணான்னு சொல்ல. ஒரு முதலமைச்சர்ன்றவர் வந்து களத்தில் வந்து இறங்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த சொன்னார், நான் வந்தோடனே தூய்மையாக ஆக்கிடுவேன் என்ன விஜய் சொல்கிறாரு. அழுதாங்க தெரியுமா? அவங்க விஜய் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணா என் குழந்தை இப்படி காணோன்னா அப்படின்னு அழுதாங்க. எவ்வளோ அழுதாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு ஒரு வார்த்தை அவங்களுக்காக ஒரு ஆறுதலாக அவர் ஒரு வார்த்தை பேசியிருந்தாரா? அது ஒரு வீடியோ காட்ட சொல்லுங்கள், நான் ஓகே சொல்லிடுறேன். அந்த குழந்தை இறந்து, நான் விஜய் ரசிகர் தான், நான் விஜய் ஃபேனு, ரொம்ப வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். விஜய் ஃபேனு, விஜய் பிறந்த பர்த்டே வந்தால் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். விஜய் பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடுவேன். எல்லாமே நான் விஜய் ஃபேனு. எல்லாம் கேட்டாங்க, நீ விஜய் ஃபேன் தானே, விஜய் ஃபேன் தானே, விஜய் ஓடு போட அகேன்ஸ்டாக பேசுகிறேன். அரசியலில் விஜய் இல்லை. கழிச்சு கொடுத்துருக்கலாம். அவர் ஃபஸ்ட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சு அரசியல் எப்படி பண்ணணும், ஒரு மக்களுக்கு என்னென்ன சேவை செய்யணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தெரிஞ்சு, ஏன்னா அவர் வந்து இப்போ டைம் எடுத்து இப்போ 1 வருஷம் போயிடும். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடைக்காது. ஒரு படிக்காத ஒருத்தர்கிட்ட ஒரு பதவியை கொடுத்து எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே நான் எடுத்தவொடனே மேனேஜர் ஆக முடியாது. நான் அடிப்படை ஃபஸ்ட்டு பேசிக் வந்து ஒரு எம்ப்ளாயாக போயிட்டு அதில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு என்னென்ன இப்போ எம்ப்ளாய்க்கு தேவை இதெல்லாம் நான் கற்றுக்கின்னு தான் நெக்ஸ்ட் லெவலில் ப்ரமோஷன் அப்படி போய் தான் ஒரு பெரிய பதவிக்கணும். மக்கள் அவசரப்பட்டு இந்த பதவியை கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இது மக்கள் கஷ்டம் தான் படுவாங்க. இன்னும் கஷ்டப்பட ஒன்றுமே பண்ணலை. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு 1000 ரூபா கூட இன்னும் போடலை ஏழை மக்களுக்கு. அதை கேட்டால் எனக்கு இன்னும் டைம் வேணும்னு மக்கள் வந்து டைம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுது, அவங்களுக்கு இன்னும் எல்லாருமேலாம் கொடுக்கல. 1.5 லட்சம் ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு அதிகமாக. அந்த கட்சி புது கட்சி வரட்டும், வாய்ப்பு வேணாம், விஜய் வேணான்னு சொல்லலை. நல்லது நடக்கணும் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நல்லது நடக்கணும். இப்போது இந்த மக்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த விஜய் ஆட்சி இந்த 2 மாதத்தில் இவர் சொன்னார், நான் வந்த உடனே தூய்மையாக ஆக்கிடுவேன் என்ன விஜய் சொல்கிறாரு. இந்த மாதிரி பாலியல் இந்த பிரச்சனை 3 வயசு குழந்தைங்க ரேப் பண்ணுறது, இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து திருவள்ளூர் சைடு ஒரு நியூஸ் நடந்துச்சு. இப்போ அதிகமாக தான் நடக்குது. ஸ்டாலின் இருக்கும்போது நடந்துனே இருக்குது. ஒருத்தன் தப்பு பண்ணால் தலைவன் வந்து பொறுப்பாக முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். வீட்டில் இருக்க அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்கணும். ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும் இருக்கும் தான். விஜய் வந்தனால கூட இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் ஸ்டாலின் இருக்கும்போது நடந்து தான் இருந்துச்சு. விஜய் வந்தோடனே அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்போதுமே நடந்து தான் இருக்கும். தப்பு பண்ணுறோம், எப்போதும் தப்பு பண்ணி தான் இருப்பான். இன்னும் நம்ம ஆக்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். இன்னும் வந்து சட்டம் வந்து நல்லா கொண்டு வரணும். மக்களுக்கு அந்த தண்டனை வந்து டக்குன்னு கிடைக்கணும். அப்போ தான் பயம் இருக்கணும். சவுதியில் கொடுக்குற மாதிரி கூட கொடுக்கலாம், மரண தண்டனையே கொடுத்துடலாம். இந்த மாதிரி பீப்புள் வந்து இந்த பூமியில் வாழ தகுதி இல்லாத ஆளுங்க. இப்போ சின்ன குழந்தைங்களாம் இந்த மாதிரி நியூஸ் நம்ம சோசியல் மீடியா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடியே நடந்து தான் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே அப்போ தெரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய மீடியாஸ் இருக்குது, உடனே எடுத்து போடுறாங்க. அதனால் பீப்புளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வருது, இப்படிலாம் நடக்குதா நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் மாறணும். ஒரு முதலமைச்சர்ன்றவர் வந்து களத்தில் வந்து இறங்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இத்தனை வரைக்கும் அண்ணா இருந்தார், எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, எனக்கு கலைஞர் இருந்தார். யாருமே எடுத்த உடனேயும் என்னென்னா ஒரு ஜாதகம் இங்கே வந்து பகுத்தறிவு உள்ள தமிழ்நாடு இது. பெரியார் இருந்தாங்க, அண்ணா இருந்தாங்க, அறிவுபூர்வமான மக்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க. நார்த் இந்தியா மாதிரிலாம் கிடையாது. அதில் எடுத்த உடனே யாருமே செய்யாத ஒரு பெருந்தப்பை அவர் பண்ணிட்டார். ஒரு ஜாதகத்தை நம்பி ஜாதகம் பார்க்குறவருக்கு அரசியல் பதவி கொடுத்துட்டார். இது யாருமே பண்ணதில்லை. இத்தனை வருஷத்தில் இந்த திராவிட கழகம் தோன்றி, இது திராவிட நாடு 75 வருஷம் இதனுடைய பாரம்பரியம் இருக்குது. ஆரியத்தையும் உள்ளே விடலை. இன்றைக்கி ஒரு கோயிலில் போக முடியாது, கரகோத்தில் போக முடியாது, அதுக்கெல்லாம் வழி பண்ணாங்க. ஏழை மக்கள் இலவசம் எல்லாத்தையும் வந்து கலைஞர் கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அண்ணா எம்ஜிஆரும் கொண்டு வந்துக்கிறார். எம்ஜிஆர் பெரிய இம்பார்ட்டன்ட், ஜெயலலிதாவும் நல்லா பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர்கள் இந்த இடத்துல இவருக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு முட்டல் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறது, மதத்துக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம இருக்கோம், காஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம தமிழ்நாடு இருக்குது. ஒரு மதத்தில் ஒரு ஜாதகம் ஒரு முட்டாள்தனமான இது. சயின்ஸ் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துன்னு வருது. இந்த இடத்துல போயிட்டு இவர் வந்து உடனே ஒரு அரசு பதவி கொடுக்கணும் அவர் நம்புறாரு. விஜய் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு பொட்டு வைக்க முடியாது, ஒரு கோயிலுக்கு கூட போய் விஜயை பார்த்துருக்க முடியாது.
அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு மூட நம்பிக்கை இருக்குது பாருங்க. மக்களை வந்து முட்டாள்தனமாக ஓட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு தலைவரை வர வச்சுக்கிறாங்க. விஜய் எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி அறிவுள்ள ஒரு நிமிஷங்க, என்னுடைய ஒப்பீனியன் தான், என்னுடைய ஒப்பீனியன். வரட்டும், நான் வேணான்னு சொல்ல. விஜய் வந்து வரட்டும், மக்களுக்கு நல்லது நடக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இல்லை விஜய் வந்து வரட்டும், வர வேணான்னு சொல்ல. அவர் இன்னொரு அந்த உள்ளே வந்துட்டு ஒரு 20 சீட்டோ 25 சீட்டோ விஜயகாந்த் கூட ஜெயிச்சார். வந்துட்டு அங்கே என்ன நடக்குது அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது அது எல்லாத்தையும் போய் பூர்த்தி பண்ணுறது நம்ம ஒரு அனுபவம் வேணும். அத்தவாட்டி அவர் ஜெயிப்பார், அத்தவாட்டி அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. யாருமே இந்த தமிழ்நாட்டு அரசியலில் எந்த புது கட்சி வந்து 107 தொகுதி ஜெயிச்சது சரித்திரமே கிடையாது. ஏன்னா எம்ஜிஆரும் ஜெயிக்கல, ஒரு நடிகர் தான், ஜெயலலிதாமாவும் ஜெயிக்கல. மக்கள் வந்து ஒரு புதுசாக ஏன்னா 2 கட்சி மாற்றி தான் வராங்க. மக்களுக்கு என்னுடைய ஒப்பீனியன் வந்து, நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட். எங்கள் வீட்டில் என் மிஸ்ஸஸும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் தான் படிப்பில். ஏன்னா இங்கே வந்து ஒரு குளோபல் ஸ்கூல்லாம் இருக்குது. அங்கே வந்து ஏழைங்க போய் படிக்க முடியல, ஏன்னா ஃபீஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டில் இன்னும் வந்து அந்த லெவலுக்கு ஏன் இங்கே கொடுக்க முடியல? ஏதோ இதுக்கு 100 கோடி இதுக்கு செலவு பண்ணிக்கிறாங்க, டிஎம்கே ஆட்சிலையும் சொல்கிறேன். ஆனால் மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஏன் மக்கள் அங்கே போகிறாங்க? படிப்பு நல்லா இருக்குது, எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் இருந்தால் எல்லாமே வந்துடும், வசதி வந்துடும், வாய்ப்பு வந்துடும், எல்லாமே வந்துடும். நம்ம எல்லாமே ஃபாரின் போகலாம். ஒரு கம்யூனிகேஷன் இந்தியும் வர வேணான்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்தியும் வேணும். எல்லா லாங்குவேஜும் கற்றணும். இவங்களும் தெலுங்கு கன்னடா இருக்காங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான், ஏன்னா எனக்கு வசதி இல்லை அப்போ படிக்கிறதுக்கு. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், காலேஜ் விவேகானந்தா காலேஜில் படித்தேன். அப்புறம் தமிழ் மீடியம் தான் படித்தேன். எம்எஸ்சி அப்புறம் யூனிவர்சிட்டியில் படித்தேன். எம்எஸ்சி பயோமெடிக்கல் ஜெனடிக்ஸ் முடிச்சிருக்கேன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில். புரியல சார்? ஆமாம், எனக்கு வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்குன்னா எனக்கு கம்யூனிகேஷன் பெரிய இதுவாக இருக்குது. இதே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து வந்தோன்னா நம்ம நல்லா வந்து இன்னும் பசங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இன்னும் ஃபாரின் போகலாம், படிக்கலாம். வசதி இல்லை, இப்போ இவங்க எல்லாம் படிக்கிறாங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூலால் எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ண முடியுது. ஃப்ரெஞ்சு கொடுக்குறாங்க, ஜெர்மன் கொடுக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம தமிழ் இங்கிலீஷ் கொடுக்குறாங்க. இங்கிலீஷும் தேவை தான். இன்னும் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும். இலவச கல்வியிலேயே உயர் கல்வியாக இருக்கணும், தரமான கல்வியாக இருக்கணும்.